ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎஸ்கே பிளாக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் நூடுல் வித் ஃப்ரைடு பன்னீர் டாப்பிங்ஸோட பார்க்க போறோம். அது எப்படி செய்யணும், அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணியில ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நூடுல்ஸ் தேவையோ அதை போட்டுக்கோங்க. நான் 400 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது 5 பேர் சாப்பிடலாம். பாருங்க, நூடுல்ஸ் ரொம்ப ஓவர் குக் ஆக விடாதீங்க. ஒரு 70 to 80% குக் ஆனா போதும். திருப்பி நம்ம டாஸ் பண்ணும்போது சாஸ் வெஜிடபிள்லாம் போட்டு டாஸ் பண்ணும்போது அது குழையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஒரு 70% குக் ஆனோன்னு ஒரு தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க. பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் கோஸ் திருகி வச்சிருக்கேன், கேரட் திருகி வச்சிருக்கேன், கேப்சிகம் கட் பண்ணிருக்கேன், பச்சை பட்டாணி ஸ்வீட் கார்னை வேக வச்சு வச்சிருக்கேன், பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், இன்னொன்று பெரிய வெங்காயத்துல பாதி, அதாவது 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். கடாய் சூடானதும் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமா ஆயில் போட்டா போதும், நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, மேக்சிமம் இது அந்த ப்ராசஸ் செய்யும் போது மீடியம் ஹீட்ல வச்சே செய்யுங்க, ஓவர் ஹீட் வச்சு செய்யாதீங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஆனியன் கலர் மாதிரி வந்தோடனே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இது வதங்கின பிறகு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி, கார்னும் ஸ்வீட் கார்னும் வேக வச்ச ஸ்வீட் கார்னும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு 80% வெந்ததுனால 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். காயெல்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, அதுக்கப்புறம் தண்ணி காயான கோஸு, கேரட், கேப்சிகம் இது மூணுத்துலயும் தண்ணி விடும். அந்த தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வதக்கணும், தண்ணி வத்துற வரைக்கும். காயில நேச்சராகவே தண்ணி இருக்கிறதுனால நம்ம வதக்கும் போது கொஞ்சம் தண்ணி விடும். அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணதுனால ரொம்ப தண்ணியாகி ஒரு மாதிரி சாகி ஆயிடும், அது வேண்டாம். அதனால எவ்வளோ மேக்சிமம் சிம்ல வச்சு நல்லா தண்ணி எல்லாம் போற அளவுக்கு வதக்கணுமா வதக்கிட்டு, அப்புறம் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா, காய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, ஒரு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சில்லி சாஸ் 1.5 ஸ்பூன் ஊத்துறேன். டீஸ்பூன் அளவு தான் ஊத்துறேன், நீங்க டேபிள் ஸ்பூன் அளவு ஊத்தாதீங்க. டேபிள் ஸ்பூன்ன்றது பெருசா இருக்கும், டீஸ்பூன்ன்றது சின்னதா இருக்கும். அது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊத்துனா போதும். அப்புறம் டொமேட்டோ கெச்சப் அது 1 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. நான் மெஷர் பண்ணாம ஊத்துறேன். நீங்க வேணும்னா, உங்களுக்கு அப்படி டவுட் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன்ல மெஷர் பண்ணி ஊத்திக்கோங்க, ப்ராப்ளம் இல்ல. இப்ப எல்லாத்தையும் ஊத்துனது மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது இது ப்ராசஸ் நடக்கும் போது நீங்க மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சு பண்ணணும் எல்லாமே. ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க, சாஸ் எல்லாம் கருகிடும். பாருங்க, நல்லா கலந்து விட்டோன்னே இந்த மாதிரி வந்த உடனே நல்லா வேக வச்சு ஆற வச்சு உதிரி உதிரியா நீங்க எடுத்து வச்சுக்க நூடுல்ஸை மேல அப்படியே தூணா போல போடுங்க. மொத்தமா கொட்டிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து தூணா போல போட்டு நல்லா பொறுமையா கிண்டி விடுங்க. ரொம்ப வேகமா கிண்ட வேண்டாம், ஏன்னா நூடுல்ஸ் உடஞ்சிருச்சுன்னா குழஞ்சு போயிடும். அதனால பொறுமையா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க, கிண்டி விட்டுடுச்சு, எல்லாம் மசாலா எல்லாம் கலந்துருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்ப ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் டாப்பிங்ஸ் அது மேல போட்டுக்கோங்க. நீங்க பன்னீரும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரைடு வெஜிடபிள்ஸ் வேற எதனாவது நீங்க அந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ்ல துவச்சி ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் போடலாம். சிக்கன் போட்டுக்கலாம், பேபிகார்ன் போட்டுக்கலாம். என்கிட்ட பன்னீர் இருந்துச்சு, நான் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு காரம் உப்பு எவ்வளவு வேணுமோ, அதாவது சால்ட்டும் பெப்பரும் எவ்வளவு வேணுமோ டேஸ்ட் பார்த்துட்டு போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு டாஸ் பண்ணி கலருங்க. கரண்டியை வச்சு மேக்சிமம் கலக்காதீங்க, உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம ஈஸியான ஹெல்த்தியான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி. பாருங்க, ஆயில் கம்மியா தான் நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆயில் போட்டுதான் ரொம்ப பாலிஷா பளபளன்னு இருக்கும். இது நல்லா ஆயில் கம்மியா ஹெல்த்தியா செஞ்சிருக்கேன்.
நீங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க, மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.